உடம்பு இருக்கிறவங்க அதிகம் பாத்தீங்கன்னா உரகத்தை எடுத்துக்க கூடாது. டீ காப்பியே சுத்தமா நிறுத்தணும். அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா மூலிகை டீ. அதுக்குதான் தோஷங்கள் போக்குறதுக்கு அந்த சுக்கு காப்பின்னு ஒண்ணு கொண்டாந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது மூணு தோஷங்களை போக்கக்கூடிய. அதே நம்ம மல்லி, கொத்தமல்லி, ஆவாரம்பு, நாட்டு சக்கரை இது மாதிரி ஏதோ கலந்து சாப்பிட்டோம்னா உடம்பு ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கு. இந்த திரிதோஷம் அடி வராம இருக்கிறது ஒவ்வொரு பண்டைய கால தமிழன் ஒவ்வொரு வீட்லயும் விருந்தோம்பங்கள் பேர்ல முதல்ல கொடுக்க காப்பியா இருக்கு. இது கிடைக்கலங்கிற பட்சத்தை ஆவாரம்பு போய் பொறிச்சிட்டு டீ வைப்பாங்க. ஆவாரம்பு சாப்பிட்டா சாவாரை கண்டது உண்டுன்னு சொல்லுவாங்க. 72 நாடி நம்பர்கள் பலமா இருக்கும். எப்படி அது குளிர்ச்சி தன்மை உடையது, உஷ்ணமாயிடக்கூடாது. நம்ம நாடு உஷ்ண நாடுங்கிறத மாதிரி அங்க குளிர்ச்சி நமக்கு தேவை. உஷ்ணம் தேவையில்லாது, உஷ்ணம் லிமிட்டான உஷ்ணமா இருக்கணும். அது உடற்பயிற்சி, யோகா இதன் மூலியமா கிடைக்கக்கூடியது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சான்ஸ். செம்பருத்தி பூ குடிச்சாங்கன்னா யாரு ஆண்களுக்கு குடிச்சாங்க, பெண்களுக்கு மாதாவிடாய் வழி வராது, ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. யாரா இப்ப இடையில நிறைய பேருக்கு எப்ப வருதுன்னு ஹார்ட் அட்டாக் தெரியலையா? செம்பருத்தி பூ ஊட்டியும் இஞ்சி தோல் செய்விட்டு அதை சாரா பிழிஞ்சி அதை தேன் கலந்தோ நாட்டு சக்கரை கலந்தோ டீ மாதிரி வச்சு குடிச்சீங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னு வேலை கிடையாது. இது சிம்பிளான உணவு முறை தான் எனக்கு சொல்லியிருக்கேன். தாவர பழம், தேங்காய் பால், எள்ளு பால், கொள்ளு பால், கம்பு பால், சோயா பால், முந்திரி பால், பாதாம் பால், இதெல்லாம் பால் இல்லையா? நீங்க புடிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் கம்பு பால் எல்லாம் சொல்றேன் இல்லைங்களா, அது நீங்க முளை கட்டி வச்சு குடிச்சீங்கன்னா அப்படியே பால் வரும். எல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா அப்படி வரும். பச்சை நிலக்கடலை இருக்கையா கடையில, பச்சை நிலக்கடலை இருக்கு. அந்த நிலக்கடலை நீங்க அரைச்சீங்கன்னா மிக்சில அரைச்சீங்கன்னா அப்படியே பால் வரும். அப்ப அந்த பாலோட நீங்க தேன், நாட்டு சக்கரையோ எதுவோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேச்சுரலோட கிடைக்கிற அசுர பலம் அப்படியே கிடைக்கும். முந்திரி பாலா சாப்பிட்றதோட நான் மளிகை கடையில் தான் வேணும். முந்திரியை அப்படியே சாப்பிட்டு அப்படியே அதோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடணும். அப்படியே பலம் அவ்வளவு அதிகரிக்கும். தேங்காயை சாப்பிட்டீங்கன்னா நரம்பு பலமாகும். அது நீங்க தேங்காய் 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ வாங்குறீங்க, அரைக்க மிக்சி அருவாமனை அறியறீங்க, மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே புளிஞ்சிங்கன்னா பால் வரும். அந்த தேங்காய் பாலை நீங்க தேங்காய் தயிரா கூட யூஸ் பண்ணலாம், கெடுதல் கிடையாது. எப்படின்னா அது எலுமிச்சப்பழம் 2 சொட்டு விட்டுட்டீங்க, தயிரா மாறிடும். அப்ப நீங்க தயிர் மோறு சேர்த்துக்க வேணாலும் சொல்லிய பால் தயிர் மோறு. நீங்க இது மாதிரி தாவரங்களுக்கு மாறிட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது. அப்ப நீங்க தாராளமா சாப்பிடலாம். தேங்காய் நிலக்கடலை அப்படிதான் பச்சையா இருக்குதா வாங்கி சாப்பிடலாம். பாருங்க, நிறைய பேர் 20 வயசுல இருக்க சத்து 40 வயசுல இருக்கிறது இல்ல, 40 வயசுல இருக்க சுத்தமா 60 வயசுல சத்து இருக்கிறது இல்ல. காரணம் என்ன? நம்ம முறையான உணவை இன்னும் யாரும் கடைபிடிக்கல. சித்தருக்கு மட்டும் அது ரகசியமா இருந்து அவங்க அதை மட்டும் காப்பிட்டாங்க. உன்ன பழங்கள் அருந்த தூயநீர், இதோட சப்ஜெக்டே முடிச்சாங்க. இது 2 போதும் இந்த உடலுக்கு. அதுக்கு மேல நமக்கு 5 சக்திகள் வேணும் கட்டாயம். இப்போ ஒரு நோயாளி ஆயிட்டானா அவங்க நோயிலிருந்து வெளியே வரணும், 5 சக்திகள் வேணும். மண் சக்திங்கிற உணவு, நீர் சக்திங்கிற மருந்து. அப்படின்னு நான் நீரை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆற்று நீர், ஊற்று நீர், அருவி நீர் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி காற்றை யாருமே சேர்த்து வைக்கிற பழக்கமே இதுவரையும் இல்லை. அந்த காற்று சேமிக்கிற அளவுக்கு தான் உங்களோட ஆயுள் பலம் நீடிக்கும். இல்லைன்னா ஆயுள் பலம் குறைவாத்தான் இருக்கு. மூச்சு பயிற்சி சொல்லணும். அது மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் நிறைய சொல்லிட்டு. அப்புறம் நெருப்பு சக்திங்க உடம்பு அசைவுல நிறைய இருக்கணுங்க. தலையை ஆட்டணுமா ஆட்டிக்கிட்டே இருங்க, கையை கால ஆட்டணுமா. நீங்க எத்தனை வயசு ஆயிட்டாலும் ஆட்டாம நிறுத்திட்டீங்கன்னா அந்த உறுப்பு அசையாமையே போயிடும். இப்ப நாமளே இப்படி அசைச்சிங்கன்னா, கால அசைச்சிக்கிட்டே இருந்தா நாமளே இது யோகா. இல்ல இன்னொருத்தவங்க அசைச்சுக்கிட்டா அது பேர் பிசியோதெரபி. உங்களே நீங்களே அசைச்சுக்க சொல்றோமே, அது ஈஸி தானே. அப்புறம் ஆகாய சக்திங்கிறது இரவு நேரத்துல நல்லா தூங்குறது. எந்த பிரச்சனையும் வந்தா எதையுமே நினைக்க கூடாது. நீங்க பாசிட்டிவா திங்கா இருந்தீங்கன்னா உங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். திராட்சை அப்படியே அவங்க செடிக்கு எடுத்து சாப்பிட்டீங்க, அது சாறு உங்க உடம்புல தானா இறங்கிறது. ரொம்ப ஈஸிங்க. பழத்தால நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். மரத்தை வாங்குறீங்க, அறுக்கிறீங்க, 2 உடைக்கணும். அதுல இருந்து சாறு, பழங்களோட சாறு கனியை நீங்க முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எதுனாலும் அது உரிக்கிறீங்க சாப்பிடலாம். பல்லு இருக்கிறவங்க சாப்பிடலாம். பல்லு இல்லாதவங்க மட்டும்தான் அந்த ஜூஸா குடிக்கணும். குழந்தையாக்கு அப்போ கப உடம்பு, வாலிபத்தை பித்த உடம்பு, வாலிபத்தை தாண்டி 40 வயது ஆகும்போது வாத உடம்பா மாறும். வாதங்கிறது வாயு, சின்ன வாயுகளோட சேர்றதுதான் பெரிய வாயு. அதாவது தசவாயுக்குள் 10 இருக்குது. அவங்கதான் நம்மள அந்த வாயுவை மெயின்டைன் பண்றவங்க.